friends, welcome back to Dhivya Sreeji channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ரெக்வெஸ்டட் டாபிக். இத பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து வெயிட் கெய்னிங் ரெசிபி, பேபியோட வெயிட் கெய்னிங் ரெசிபி நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. அந்த சீரியஸ்ல இது வந்து ரெண்டாவது வீடியோ. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த வெயிட் கெய்னிங் ரெசிபி. இது வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும். நம்ம வந்து நிறைய நட்ஸ் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சி இது ஒரு 1 வீக் to 10 days வந்து தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்து 6 month ப்ளஸ் பேபிஸ் 6 monthக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாது. ஸோ அதையும் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்பாங்க, 5 மாதம் ஆச்சுக்கா 6 மாதம் ஆச்சுக்கா கொடுக்கலாமான்னு. அதனால் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், 6 மாதத்துக்கு மேலே 6 கம்ப்ளீட் ஆகி. ஸோ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் கொடுத்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸஸில் நான் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இது நான் இப்போ ரெசிபி பார்த்துட்டு வாங்க, இந்த பவுடர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க, தென் வந்து எப்படி கொடுக்கலாம், அதாவது ஃபுட் ஐடியாஸ். இந்த பவுடர் வந்து இந்த நட்ஸ் பவுடர் வந்து எந்தெந்த மாதிரி ஃபார்மில் நான் கொடுக்குறேன். ஸோ ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்ணும், அதுதான் பெரிய விஷயம். அதுதான் நிறைய பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்டாகவும் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர்த்து படித்தேன், சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நம்ம ஒரு குழந்தைங்க ஒரு மாதிரி, எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி அந்த டேஸ்ட்டு வந்து பிடிக்காது. நம்ம தான் மாறி கொடுக்கணும். ஸோ வீடியோ பார்த்துட்டு வாங்க. அண்ட் தென் இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் திவ்யா ஸ்ரீஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோஸ் மிஸ் ஆகாது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நிறைய பேபி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஈக்குவல் அமௌண்ட்டாக நீங்கள் வேணும்னா எடுத்துக்கோங்க. நான் வந்து பாதாம் கொஞ்சம் அதிகமாக வேணும்ன்ட்டு பாதாம் வந்து எடுத்திருக்கேங்க. பாதாம் 2 கப்பில் எடுத்திருக்கேன். அப்புறம் முந்திரி, வால்நட், பிஸ்தா, அதுக்கப்புறம் பீனட், நிலக்கடலை தோல் எடுத்தது நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பிஸ்தாவும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஷெல்லோடு வாங்கி உடைச்சது, ஏன்னா ஷெல் இல்லாமல் உடைச்சதும் கிடைக்கிது, நான் சொல்கிறேன். அதேமாரி பாதாம் வந்து ஒரு 2 hours நம்ம ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து இப்போ ஒன்றா வறுக்க வேண்டாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ கம்மியான மிதமான ஒரு சூட்டில் தனித்தனியாக வறுத்தெடுக்கிறது தான் ரொம்ப நல்லது. நம்ம வந்து ஒன்றா வறுத்தோம்னா சிலது வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும், சிலது ஃப்ரை ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால வந்து தனித்தனியாக வறுத்து நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது. ஸோ எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம், ரொம்ப ட்ரையாக தான் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றாமல் ஒரு ஃப்ரைங் பேனில் வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். முந்திரியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஈக்குவலான ஒரு அமௌண்ட். இப்போ நீங்கள் 1 ஸ்பூன் போடுறீங்கன்னா எல்லாமே 1 ஸ்பூன் போடுங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போ பாதாம் அதிகமாக வேணும்னா நான் பாதாம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 2 மடங்கு எடுத்திருக்கேன். மற்ற நட்ஸை விட பாதாம் வந்து 2 மடங்கு எடுத்திருக்கேன். இது என்னோட ஒரு விஷக்காக நான் வந்து அப்படி எடுத்திருக்கேங்க. ஸோ பாதாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே இதாகிடுச்சு, நம்ம ஃப்ரை ஆக அப்படியே எண்ணெயெல்லாம் வெளியில் தள்ளும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் தான் வரும். ஏன்னா எனக்கு பெரிய பொண்ணுக்கு பாலில் கலக்கி கொடுக்கறனால. இல்லை பேபிஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 1 வீக்குக்கு அரைக்கிறீங்கன்னா இதில் பாதி எடுத்திங்கன்னா போதுங்க. ஏன்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு மேலே ஸ்டோர் பண்ண வேண்டாம், அது என்னோடய அட்வைஸ். ஸோ இது எல்லாமே இப்போ வறுத்து எடுத்தாச்சுங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது ஒரு டிப்ஸ் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அரைக்கிறீங்கன்னா அந்த பதம் தெரியாது, நம்ம பாட்டுக்கு சுற்ற விட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்னா, இந்த ட்ரை நட்ஸில் எல்லாமே எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா எண்ணெய் வெளியில் வர ஒரு தன்மை இருக்குது. அதனால் பேஸ்ட் மாதிரி ஆயிரும். ஒரே ஒரு தடவை நான் ரிவர்ஸில் சுற்றினேன், அவ்வளோதான். ஒரு மாதிரி நல்லா அந்த மாதிரி பவுட்ரு மாதிரி வரும். இது ஏன் நீங்கள் 2-3 தடவை நம்ம சுற்றினோம்னா கண்டிப்பாக வந்து அது பேஸ்ட் மாதிரி ஆயிரும், ஸ்டோர் பண்ணவே முடியாது. ஸோ அது நான் ஒரு விஷயம் நான் வந்து இது ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ சில பேர் அரைச்சிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது தெரியும். ஒரு வேளை புதுசாக ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அரைக்கிறீங்கன்னா இந்த ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. பாதாம், பிஸ்தா, இந்த வால்நட் இது வந்து ரொம்ப 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 ஹெல்த்தி அண்ட் வெயிட் கெய்னிங் ஃபுட்டில் இது ஒன் ஆஃப் த டாப் ஃபுட்ஸுங்க. ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி குவான்டிட்டி அளவாக அரைச்சி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கடையில் வந்து சத்து மாவுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வாங்குகிறோம். ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம 1 மாதம் ஸ்டோர் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து அந்த கெடாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க.
நம்ம வந்து வீட்டில் செய்கிறோம். நான் வந்து 1 வீக் to 10 days அவ்வளோதான் ஸ்டோர் பண்ணுவேன். உண்மையாக நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ண மாட்டேன். அதையுமே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இதை வந்து ரெஃப்ரிஜிரேட் தான் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா க்ளோஸ்ட் கண்டெய்னர், நல்லா ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு. ஸோ ஜில்லுன்னு இருக்காதா அப்படின்னு கண்டிப்பாக கேள்வி வரும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதான் நம்ம வந்து ஃபுட்டு வந்து பேபிஸ்க்கு கொடுக்கும்போது 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுவோம். சாப்பாடு சூடாக இருக்கும்போது தான் ஆட் பண்ணுவோம். அதனால் பிரச்சனை இல்லை. அண்ட் தென் ஃபுட் ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். எதுலையெல்லாம் கலக்கலாம் இந்த பவுடர் வந்து. என்னென்னா, நான் வந்து என்னென்ன பண்ணுவேன்னா, சீரியல்ஸ் நம்ம ஏதாவது கொடுக்குறோம் இல்லையா, அதில் நம்ம ஆட் பண்ணலாம். நம்ம இந்த ராகி கஞ்சி, இந்த மில்லட்ஸ் வகைகள் நான் சொல்கிறேன், அதில் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பருப்பு சாதம் இல்லை என்ன சாப்பாடு கொடுத்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி கொடுக்கலாங்க. அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம். ஒரு நாளைக்கே 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ 3 நேரம் சில டைம் சாப்பாடு கொடுக்குறீங்க, இல்லை 4 நேரம் ஃபுட்டு கொடுக்குறீங்கன்னா நான் அவ்வளோ டைம் ஆட் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கே 1 ஸ்பூன் தான். அது நல்லா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நிறையா நம்ம ஒரே நாளில் 4 ஸ்பூன் கொடுத்தா ஒரு வாரத்தில் டக்குன்னு கொடுத்து முடிச்சா உடனே வெயிட் ஏறுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அது வேறு மாதிரி ப்ராப்ளம் வரும். என்ன ஃபுட்டாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு நாளைக்கு அந்த அளவுக்கு மேலே நம்ம வந்து கொடுக்கவே கூடாது. எது சாப்பிட்டாலும் அளவாக சாப்பிட்டா மட்டும்தான் அது ஹெல்த்தி. அவ்வளோதான். ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். இன்னும் நிறையா வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். பட் எடிட்டிங் பண்ண முடியல. அந்த ஒரு காரணத்தினால வீடியோஸ் தள்ளி போகுது. இன்னும் நான் ஹோம்மேட் ஃபுட்டு நிறையா பண்ணிவிட்டு நான் வீடியோ க்யூவில் இருக்குங்க. பட்டு நிறைய பேர்த்துக்கு புரிஞ்சிருப்பீங்க. அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அண்ட் சர்ப்ரைசஸ் நிறையாவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணுறதில்ல. அதனால் வந்து நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வராது. அதனால் வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. நிறையா வந்து வெயிட் கெய்னிங் ஃபுட்ஸ் வந்து பார்க்கலாம், ஹெல்த்தி ஃபுட்ஸ் பார்க்கலாம். இன்னொரு விஷயம்னு சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர்த்துக்கு வந்து ஸோ எல்டர் டாட்டர் ஆர் சன் இருக்கும். எனக்கும் இருக்காங்க. இதே நட்ஸ் பவுடர் வந்து நான் வந்து பாலில் வந்து ஸ்ரேயா கலக்கி கொடுப்பேன். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பாலே குடிக்காத குழந்தைங்க கூட நீங்கள் இது போட்டு கொடுத்து பாருங்கள், சாப்பிடுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஏலக்காய் பெரிய குழந்தைங்களா இருந்தால் above 2 years, பெரிய குழந்தைங்களா இருந்தால் ஒரு 4-5 ஏலக்காவை வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணணும், நான் பாப்பாவுக்கு தனியாக இப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஏலக்காய் இது கூட போட்டு அரைக்கலை. சப்போஸ் நான் வந்து அதனால் தனியாக ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் பெரிய பாப்பாவுக்கு கொடுக்கும்போது ஏலக்காய் ஒரு பிஞ்சு போட்டு கொடுத்தா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து சாஃப்ரான் போட்டு கூட நீங்கள் ஒரு 3 பிஞ்ச் போட்டு பண்ணலாம், அரைக்கலாம். அண்ட் தென் மெயினாக என்கிட்ட பூசணி விதை இது பண்ணும்போது இல்லை. இன்னொரு டைம் நான் அரைக்கும் போது பூசணி விதை போட்டு அரைக்கும் போது இன்னொரு டைம் கூட வீடியோ போடுறேன். ஏன்னா நான் 10 days ஒன்ஸ் வந்து இது நான் அரைப்பேன். சரிங்களா? ஸோ பூசணி விதை உங்ககிட்ட இருந்தனா இது கூடவே ஒரு 50 grams பூசணி விதை வந்து போட்டு அரைச்சி கொடுங்க. இது கூடவே பூசணி விதையை வறுத்து கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நான் அந்த பூசணி விதை இந்த டைம் எனக்கு இல்லாதனால அதில் நான் ஆட் பண்ணலைங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.